அனைவருக்கும் வணக்கம். நல்ல பிஹேவியர்ஸ்னால எவ்வளவு நன்மைகள் அடையலாம், நல்ல பிஹேவியர்ஸ் இல்லாதனால குழந்தைகள் எவ்வளோ சிரமப்படுவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கதை. அபிஷேக் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் 2 ஃப்ரெண்டு இருந்தாங்க, ராஜா ராமுன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு அவன் லீவ் போட்டதுனால அபிஷேக்கிட்ட போய் நோட்ஸ் வாங்குறான். வாங்கிட்டு போய் அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் கொண்டு போய் ரிட்டன் கொடுக்கும்போது நீட்டாக அவன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி கொடுத்துட்டு வரான். அதே இன்னொரு நாள் ராமு அபிஷேக்கிட்ட எனக்கு இந்த புக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் போய் அந்த புக்ஸை கொடுத்த உடனே வாங்கிட்டு அதை செஞ்சுட்டு திரும்ப கொண்டு போய் ரிட்டன் தரத்துக்கு அவன் உடனே யோசிக்கிறதில்ல, அவன் வச்சுருக்கான். அப்போ அபிஷேக் எங்கே நம்ம கொடுத்த புக்ஸை கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்க போயிட்டு அதுக்கப்புறம் அவன் எடுத்து கொடுக்குறான். ஆனால் அந்த புக்ஸு கொடுக்கும்போது அது கசங்கி, அது கொடுத்த மாதிரி நீட்டாக இல்லாமல் அதில் கிறுக்கி வச்சு அதை சரியாக பாதுகாக்காமல் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி அந்த புக்ஸை கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வந்த உடனே அபிஷேக் என்ன தோணுதுன்னா, ராஜாவுக்கு நம்ம ஒரு பொருள் கொடுத்தா அவன் நீட் அண்ட் குட்டாக நம்மளுக்கு ஒப்படைக்கிறான், அதுவே ராமுக்கு கொடுத்தா அவன் நம்ம பொருளை சரியாக பாதுகாத்து கொடுக்கறதில்ல, அதனால இனிமேல் ராமு எது கேட்டாலும் நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற அவன் மைண்டில் அவனோட செயல் பாதிக்குது. ஒரு நாள் எக்ஸாம் டைமில் ராமுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஸ்கெட்ச் பென் தேவைப்படுது. ஆனால் அபிஷேக் கிட்ட கேட்கும்போது என்கிட்ட பென் இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்ன காரணம்? நம்மளோட பிஹேவியர்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அடுத்தவங்க நம்மளை ரொம்ப மரியாதையோடையும் மதிப்போடையும் நம்மக்கிட்ட பழகுவாங்க. நம்ம பிஹேவியர் சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட பழகும்போது இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் குழந்தைகளாக இருந்தாலும் அவங்க மனசில் வரும். அதனால் சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருளை நம்ம பொருளாக பாணிச்சு கொடுக்கணும். இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற கருத்து.